பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவற்றை பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 35வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். உன் பட்டணங்களை வனாந்திரமாக்கி போடுவேன், நீ பாழாய் போவாய், நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய். அதே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 36வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனங்களை கொண்டுதான் தேசங்களாகி நம்மை இன்று அவற்றை பலப்படுத்துகிறார். இந்த 2 வசனங்களையும் நாம் தியானித்தோம். ஒரு கூட்டத்தாரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பாழாய் போவதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இன்னொரு கூட்டத்தாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பூர்வத்தில் இருந்த அந்த நிலையிலே உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி நான் செய்வதனால் நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 இடத்திலுமே ஆண்டவர் சொல்ற ஒரே வார்த்தை, நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். இது எதனால, யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது, முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்து தான் கர்த்தர் என்பதை அவர் இஸ்ரவேலுக்கும், அவர்கள் தேசத்தை பாழாய் போக பண்ணி தான் கர்த்தர் என்பதை சேயீர் மலை தேசத்திற்கும் அவர் தெரியப்படுத்துகிறார். இஸ்ரவேல் என்பது யாக்கோபை குறிக்கிறது. யாக்கோபை தான் தேவன் இஸ்ரவேலாக மாற்றி அவனை ஆசீர்வதித்தார். சேயீர் மலை தேசம் என்பது ஏசாவை குறிக்கிறது. ஏசாவுக்கும் அவன் சந்ததிக்கும் சேயீர் மலை தேசத்தை நான் கொடுத்தேன் என்று தேவன் சொல்லுகிறார். சிம்பிளா சொல்லணும்னா, ஏசாவின் தேசத்தை பாழாக்கி தான் கர்த்தர் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேலையோ அவனை தன் ஸ்தானத்திலே ஸ்தாபித்து அவன் முந்தின சீரை பார்க்கிலும் அவனுக்கு நற்சீர் உண்டாக செய்து தேவன் தான் கர்த்தர் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். இதை தியானிக்கும் போது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும், கர்த்தர் பட்சபாதம் உள்ள தேவன் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர் நேசித்த அவருடைய சிநேகிதன் என்று அவரே சொன்ன ஆபிரகாமின் குமாரனாகி ஈசாக்கின் குமாரர்கள் தான் இந்த ஏசாவும் யாக்கோவும். சொல்ல போனா ஏசா தான் சேஷ்டபுத்திரன். அப்படி இருக்கும் பொழுது ஏசாவின் தேசத்தை பாழாய் போக பண்ணவும் யாக்கோவுக்கு முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்யவும் என்ன காரணம்? ஏன் இப்படி ஒரு காரியத்தை செய்து தான் கர்த்தர் என்பதை அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். இதை தியானிக்கும் பொழுது வேதத்திலே கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற பதில் தான் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரத்தின் கடைசி பகுதியும் 3வது அதிகாரத்தின் முதல் பகுதியும். நான் யாக்கோவை சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்படி இருந்தும் தேவன் யாக்கோவை சிநேகிக்கவும் ஏசாவை வெறுக்கவும் என்ன காரணம்? இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு எச்சரித்து உணர்த்துவது அதுதான். தேவர்களாகிய நமக்கு நம்முடைய தேவன் தம்மை கர்த்தர் என வெளிப்படுத்த நம்முடைய வாழ்க்கையில இந்த 2 காரியத்துல எதை செய்து அவர் வெளிப்படுத்த போகிறார், அது நம்முடைய கிரியை பொறுத்துதான் இருக்கிறது. ஏசாவும் யாக்கோவும் சகோதரர்கள். அப்படி இருந்தும் ஒருவனுக்கு நன்மை செய்து அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார், ஒருவருக்கு தீமை செய்து அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். இது எதை சார்ந்தது தெரியுமா? கர்த்தருடைய கிரியை அல்ல, ஏசாவின் கிரியைகளையும் யாக்கோவின் கிரியைகளையும் சார்ந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் தம்மை கர்த்தர் என்று வெளிப்படுத்த அவர் ஆயத்தமாயிருக்கிறார். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவனுக்குரிய பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் தம்மை எல்லாருக்கும் ஒரு நாள் வெளிப்படுத்துவார். சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லா மனுஷனுக்கும் ஒரு நாள் தம்மை வெளிப்படுத்துவார். அவரோடு கூட தான் எல்லா மனுஷனுடைய கிரியைகளின் பலனும் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சத்தியம். ஆகையால் தேவர்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில எந்த அனுபவத்துக்கு உட்பட்டவர்களாய் நாம் கர்த்தரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள போகிறோம்? கர்த்தர் எதை செய்து தம்மை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த போகிறார்? இதை குறித்துதான் தேவன் இன்று நம்மை எச்சரித்து உணர்த்துகிறார். எந்த ஒரு மனுஷன் ஏசாவின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறானோ அவனுடைய வாழ்க்கையில எப்படி ஏசாவை தேவன் பாழாக்கி அவனுக்கு தன்னை கர்த்தர் என்று வெளிப்படுத்தினாரோ அதே போல அந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் பாழாகும். ஆனால் எந்த ஒரு மனுஷன் தேவனால் சிநேகிக்கப்பட்ட இஸ்ரவேலின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறானோ அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கென தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி அவனை அவனுடைய நிலையிலே ஸ்தாபித்து
இனி யாரும் அவனை அவனுடைய நிலையிலிருந்து துரத்தாதபடிக்கு அவனுடைய நிலையிலே அவனை ஸ்தாபித்து அவனை உயர்த்தி அவன் முந்தின சீரை பார்க்கிலும் அவனுக்கு நற்சீரை உண்டாக செய்து அவனை ஆசீர்வதித்து தேவன் தாம் கர்த்தர் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்துவார். எந்த கிரியைகளை வெளிப்படுத்துகிறோம்? அது என்ன? யாக்கோபின் கிரியைகள், ஏசாவின் கிரியைகள் அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா சிம்பிளா அந்த மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் அந்த 2 வசனங்களிலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுத்தருவது, யாக்கோபு கர்த்தர் சிநேகிக்கிற கிரியைகளை வெளிப்படுத்தினான், ஆனால் ஏசாவு கர்த்தர் வெறுக்கிற கிரியைகளை வெளிப்படுத்தினான். கர்த்தர் யாரையும் சும்மா சிநேகிக்க மாட்டார். எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தாம் சிநேகிக்கிற கிரியைகள் வெளிப்படுகிறதோ அந்த மனுஷனை தான் கர்த்தர் சிநேகிப்பார். தாவீதை பார்த்து ஆண்டவர் சும்மா சொல்லல என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று. தாவீதின் கிரியைகள் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றதா இருந்தது. அதனால தான் ஆண்டவர் தாவீதை பார்த்து என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். யோசேப்பின் வாழ்க்கையில யோசேப்பின் கிரியைகள் கர்த்தர் அவனோடு கூட இருக்கத்தக்கதாய் அது வெளிப்பட்டது. இதே போல யாக்கோபினுடைய வாழ்க்கையிலும் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்ட யாக்கோபின் கிரியைகள் கர்த்தர் சிநேகிக்கிறதா இருந்தது, கர்த்தருக்கு பிரியமுள்ளதா இருந்தது. கர்த்தர் யாக்கோபை சிநேகித்தார். ஏசாவின் வாழ்க்கையிலோ அவனுடைய கிரியைகள் எல்லாமே கர்த்தர் வெறுக்கிறதா இருந்தது, கர்த்தர் அருவருக்கிறதா இருந்தது. வேதத்தில் ஏசாவை குறித்து சொல்லும் பொழுது அவனுடைய சகல கிரியைகளும் ஆராயப்பட்டது. ஏதாவது நன்மை, ஏதாவது நல்ல கிரியை ஏசா கிட்ட இருக்குதா, அவனுக்கு நல்ல பலனை கொடுக்கும்படியாய், அவனுக்கு நன்மை செய்யும்படியாய் ஏசா கிட்ட ஏதாவது ஒரு நன்மை வெளிப்படுகிறதா, நல்ல கிரியைகள் இருக்கிறதா என்று தேடி ஆராயப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு தேடினாலும் ஏசா கிட்ட என்ன இல்லை? தேவன் சிநேகிக்கிற, தேவனுக்கு பிரியமான நல்ல கிரியைகள் இல்லை. ஏசா வெளிப்படுத்தினது எல்லாமே தேவன் வெறுக்கிற காரியம். தேவன் இன்று தேவபிள்ளைகளாகி நமக்கு எச்சரித்து உணர்த்துவதும் அதுதான். தேவபிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில தேவன் சிநேகிக்கிற, தேவனுக்கு பிரியமான கிரியைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கென வைத்திருக்கிற ஸ்தானத்திலே நம்மை அமர்த்தி, நம்மை உயர்த்தி, நம்முடைய முந்தின சீரை பார்க்கிலும் நமக்கு நற்சீர் உண்டாக செய்து நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். நம்முடைய வாழ்க்கையில அவர் வெளிப்படும் பொழுது நமக்கு நன்மை செய்கிறவராய், நம்மை சிநேகிக்கிற தேவனாய், அவர் நற்பலன்களை நமக்கு தருகிறவராய் அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார். தேவர்களாகி நாம் தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளை நிச்சயமா செய்யக்கூடாது. அப்படி செய்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில ஏசாவின் சந்ததிக்கு நடந்தது போலவே அவர்களை பாழாக்கி கர்த்தர் தாம் யார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். ஏன்னா அவர்களுடைய கிரியையின் பலன் கர்த்தரோடு கூட வருகிறது. அது என்னதான்? அது தீமை மட்டும்தான். அவர்கள் தீமை செய்ததுனால, கர்த்தர் வெறுக்கிற கிரியைகளை செய்ததுனால அவர்கள் பாழாக்கப்படுவதே அதன் பலனா இருந்தது. தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் கர்த்தருக்கு பிரியமானதை, அவர் சிநேகிக்கிற காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய, யாக்கோபை போல, தேவனால் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்ட யாக்கோபை போல நாம் நம்மை முழுமையாய், யாபோக்காற்றின் கரையில யாக்கோபு தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தது போல நாம் நம்மை, நம் நிலையை ஒத்துக்கொண்டு நம்மை முழுமையாய் கர்த்தரை பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய நல்ல தேவன், நம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்து கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை நாம் செய்யும்படியாய் நமக்கு உதவி செய்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது நற்சீர் என்கிற நல்ல பலனை நமக்கு தருகிற நம்முடைய தேவனாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட அவர் போதுமானவரும் உண்மையுள்ளவரும் ஆயத்தமுள்ளவருமாய் இருக்கிறார். அவர் சொன்னதை சொன்னபடியே அவருடைய ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுவார். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் கர்த்தரால் சிநேகிக்கப்பட, அவருக்கு சித்தமானதை, அவருக்கு பிரியமானதை, அவர் சிநேகிக்கிற காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்த நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தாவீது வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம்.